இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தாய் திருச்சபை கடவுளது வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ நமக்கு 5 காலங்களை கொடுக்கிறது. திருவருகை காலம், இயேசுவின் பிறப்பின் காலம், தவக்காலம், உயிர்ப்பின் காலம், பொது காலம் என்று. இப்போது நாம் திருவருகை காலத்திலே நாம் முதல் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த திருவருகை காலத்திலே நாம் நமது ஆலயங்களிலே பார்க்கிறோம் 4 மெழுகுதிரிகள், அதன் மத்தியிலே வெள்ளையான ஒரு திரி, அதை சுற்றி வளையம் போல, மலர் வளையம் போல நாம் ஆலயத்திலே காண்கின்றோம். அந்த வளையம் என்பது தேவன் நமக்கு தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார். அவரோடு நாம் பயணம் செய்யும் போது நம் வாழ்வு எங்குமே நின்று போகாது. அது அவரால் எங்கே போனாலும் வழிநடத்தப்படும். அந்த 4 மெழுகுதிரிகள் எதற்கென்றால், நம்மை தேடி வரும் அந்த தேவன் நமக்கு நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்பதை கொடுக்கிறார். பிறகு அந்த வெள்ளை திரி இயேசு கிறிஸ்தே நம்மோடு வாழ இம்மானுவேல் என்ற பெயரோடு வருகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய வாசகங்களுக்குள் நாம் வரும்போது, முதலாவது இன்றைய சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் வசனங்கள் 27 நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கத்துக்கும் முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் உண்டும் குடித்தும் திருமணம் செய்து கொண்டும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையில் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என வீட்டு தலைவருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நிலையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆம், இங்கு யோவான் சுவிசேஷத்திலும் மற்றும் தொடக்க நூல் 6வது அதிகாரத்திலும் இந்த நோவாவை பற்றி நாம் கேட்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நோவாவின் காலத்தில் நடந்தது போல இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்னும் நடக்கும். ஆம், இயேசுவின் பிறப்பை பற்றி நம்மை தியானிக்க வைக்கும் காலம் மட்டுமல்ல திருவருகை காலம், அது நடந்து முடிந்து விட்டது. அவரது 2வது வருகைக்கு நம்மை தயாரிக்கும் ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக திருச்சபை நமக்கு அமைந்திருக்கிறது. அவர் எப்போது வருவார் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கண்டிப்பாக வருவார் என்று நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது எப்போ வருவாரோ நமக்கு தெரியாமல் இருக்கலாம். மத்தேயு 24 நாம் வாசிக்கிறோம் 31வது வசனத்தில், 36வது வசனத்தில் அவர் எப்போ வருவார் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கண்டிப்பாக வருவார் என்ற சத்தியத்தை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. ஆம், தொடக்க நூல் 6:6 நாம் வாசிக்க கேட்கிறோம், தேவன் மனிதனை படைத்ததை நினைத்து அவர் மனம் வருந்தினாராம். ஏனென்றால் தேவனோடு உறவாட தேவன் அழைத்தார். இதைத்தான் கொலோசியர் 1:16 நாம் வாசிக்கிறோம். நாம் அவருக்காக அவரோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர்களோ உண்டும் குடித்தும் வீடு கட்டுதல், அவர்கள் உலக மனிதர்களாகவே மாறிவிட்டார்கள். இது அழகையின் ஒரு மார்க்கம் என்பதை மனிதன் மறந்து போகிறான். நமது வாழ்வின் பிரச்சனை இருள் அல்ல,
வெளிச்சத்தை பிடித்து கொள்ளாததுதான். ஆம், தேவன் நம்மை தேடி வருகிறார். ஆனால் மனிதனோ தன்னை தேடி வரும் தேவனை அறியாததால் அவன் உலக போக்கிலே அவன் தன்னையே விற்றுப்பட்டு விடுகிறான். தேவ நோக்கத்திற்கு தன்னைத்தான் அவன் உயர்த்தி கொள்ளவில்லை. இன்றும் இந்த உலகம் தேவனிடத்திலே, தேவனது மகிமைக்கு, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நம்மை உயர்த்தி கொள்ளாததுதான் ஒரு வேதனையான நேரமாக மாறுகிறது. அழகை நம்மை தீண்டுவதற்கு கதவை திறக்கும் தருணமாக அது மாறிவிடுகிறது. பாவம் மனிதனது வாழ்க்கையிலே அது ஆடிக்கொண்டிருக்கிறது. காப்பாற்ற முடியாதபடி உலகம் அவனை அசைத்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகான வசனத்தை இங்கே நாம் வாசிக்க கேட்கிறோம். நோவா உலகை கண்டித்து தேவனுக்கு ஏற்புடையவனானான். அவனுக்கு தெரியும் தப்பு நடக்குது, சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லலாம. அவன் கண்டித்தான், இது தப்பு, தேவன் இதற்காக நம்மை அழைக்கவில்லை. தேவன் அந்த கண்டிப்பை ஆசீர்வதிக்கிறார், அவனை நீதிமானாக மாற்றினார். ஆம், அதனால்தான் யாக்கோப்பு 4:17 எது நல்லது என்பது அறிந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் திருவெளிப்பாடு 2:15 தம்பி மகளே, உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன், நீ தேவனுக்காக உன்னை அர்ப்பணித்து அவர் தருகிற ஆவியின் அனலோடு நீ வாழ். இல்ல உலகத்துல போய் உலகத்து மனுஷனா நீ வாழ்ந்துரு, அதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னு ரெண்டு ஒரு காலு தேவனுக்கென்று சொல்லிக்கிட்டு உலகத்திலேயே நீ வாழ்ந்துகிட்டு இருந்தேனா உன்னை வாயிலிருந்து துப்பிடுவின்னு சொல்றார். ஆம், நோவா உலகை கண்டித்தான். இருள் நம்மை தீண்ட வருகிறது, ஆனால் மறுபக்கத்திலே தேவனது வெளிச்சம் நம்மை நிரப்ப வருகிறது. அதனால் இந்த பரிசுத்தமான காலத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மை நாம் அபிஷேகம் செய்து கொள்ளணும். நோவாவுக்கு அருள் பார்வை கிடைத்தது, அதற்காக அவர் விழித்திருந்து மனிதனாயிருந்தார். ஆம், அவர் தேவ வழிக்கு ஒத்துழைத்தார். இன்று தேவன் நம்மையும் அழைக்கின்றார். தானியேல் ஆகமம் 7வது அதிகாரம் வசனம் 20-21 வாசிக்க கேட்டால் தானியேல் சொல்லுவார், எவ்வளவு ஜெபிக்கும் மனிதர், உபவாசத்தோடு இருக்கிற மனிதர். ஆனால் ஒரு நாள் அவர் முன்னால் 10 கொம்புகள் இருப்பதை அவர் கண்டார். அவருடைய மனம் பதைத்திருக்கும். ஆண்டவரே, உமக்கு சேவை செய்யும் எனக்கு விரோதமாக இந்த 10 கொம்புகளா? ஆம், தேவனை நாம் தேடும்போது, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது பிரச்சனைகள் வராது என்று நினைக்காதீர்கள், வரக்கூடாது என்று நினைக்காதீர்கள். தானியேல் அவர் ஜெபத்தினால், ஜெப வல்லமையினால் இருக்கும்போது 3 கொம்புகள் அழிக்கப்படுகின்றன. என்ன 7 கொம்பு இருக்குது? அந்த 3 கொம்பு கூட அழிக்கப்பட்ட போது அது கீழே பூமியில விழுந்து அது கண்களாக வெளிச்சத்தோடு தெரியுதான். கீழே இருந்த அழகை தன் வெளிச்சத்தை கொண்டு வர பார்க்கிறான். அது உண்மையான வெளிச்சம் அல்ல. நமக்கு மேலே நம் தேவன் வெளிச்சமாயிருந்து நம்மை வழி நடத்துகிறார். அவரது வெளிச்சத்தை நாம் பிடித்துக்கொள்ளனா இந்த இருள் கொடுக்கிற, உலகம் கொடுக்கிற சோகால்டு வெளிச்சம் என்பதற்கு நாம் பலியாகி விடுவோம். ஆம், நோவாவை போல நாம் பிழைக்கப் போகிறோமா அல்லது மற்றவர்களைப் போல நாம் அழிய போகிறோமா? ஏன்னா ஆண்டவர் வருவது திருடனைப் போல வருவார். அப்படின்னா என்ன? அதிகா நேரத்தில் வருவார். நாம் தெரிந்து விழிப்போடு இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. நீ விழிப்போடு இல்லைன்னா அந்த வாழ்க்கை அழிந்து போகும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை தேடி தேவனது ஆசீர்வாதத்தோடு வாழும் வாழ்க்கை அல்ல. தேவனது வல்லமையை தரித்து கொண்டு நமக்கு ரோதமாக நிற்கிற எல்லா சக்திகளையும் அழிப்பது. மற்றபடி தேவன் தருகிற வல்லமையோடு, தேவ தரிசனத்தோடு, தேவனது வெளிப்பாடுகளை பெற்று அதன் மூலம் நம்மையும் பிறரது வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாற்றுவது, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதற்காகத்தான் தேவன் இந்த உன்னதமான காலத்தை கொடுத்து அவரது வருகையை பற்றி அவர் நமக்குள்ளே வருகிறார். இப்போதும் ஒவ்வொரு நாளும்
திருப்பலியின் மூலமாக, திவ்ய நற்கருணையின் மூலமாக, நமது வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு காரியங்களின் மூலமாக அவர் நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறார். இந்த திருவருகை காலம் அவர் வந்ததை, இப்போது நம்மோடு வந்து கொண்டிருப்பதை, இனிமேல் வரப்போவதை கொண்டாடும் நாட்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையற்றவர்களுக்கு அந்த இருள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் இயேசுவை நம்பி இருப்பவர்களுக்கு மீட்பு உண்டு என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆம், இப்போதும் இயேசு நம்மோடு நிற்கிறார். அவரது பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். ஆம், அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கார். இப்போ டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே தூங்கிட்டோம்னா உடனே ஆக்சிடென்ட் ஆயிரும். விழிப்போடு இருப்போம் டிரைவிங் சீட்டில் இருக்கும்போது. அப்படித்தான் நாம் டிரைவிங் சீட்டில் இருக்கோம். எந்த நேரத்தில் எந்த துயரத்தை கொண்டு வந்து, எந்த காரை கொண்டாந்து இல்லை பஸ்ஸை கொண்டாந்து அவன் பார்க்க போகிறான்னா நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் தரும் ஞானம், தேவன் தரும் வல்லமை, அவரது பிரசன்னத்தால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் தாண்டி போக முடியும். தாண்டி போக தேவன் நம்மை அழைக்கின்றார். இன்றைய இரண்டாவது வாசகத்தை நாம் பார்க்கும்போது எசேயாசின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-5 வரை. நம்மை தேடி வருகின்ற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் அமைதி தருபவராக, மீட்பு தருபவராக, எல்லாருக்கும் தன்னையே கொடுப்பவராக அவர் இருக்கிறார் என்று வாசகம் சொல்லுகிறது. ஆம், அவரை பெற்றுக்கொள்ள நாம் என்னென்னலாம் செய்யணும் என்று இன்றைய 2வது வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் நாடு கடத்தப்படுவதற்கு முன்பால் எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த எசேயாசின் புஸ்தகம். கிபி 721 701 வர நம்ம வாசிக்க கேட்கிறோம். அவர்கள் எருசலேம் மலையை மையமாக வைத்து அவர்கள் போவாங்களாம். ஆறுகள் கீழே இருந்து மலையை நோக்கி போகுமா? இது அதிசயமா இருக்கு. ஆறு மேலிருந்து கீழே வரும். ஆம், தேவ பிரசன்னத்தோடு நாம் மேல் போகும்போது அவன் மேலும் மேலும் நாம் வளர்ந்து அவரது வல்லமையோடு இருக்க முடியும். அசீரிய மன்னன் ஆல்ரெடி இஸ்ராயேல் மக்கள் தேவனை தேடாதவனை, தேவன் பிரசன்னம் இல்லாதவனை ஈஸியாக அடிச்சிட்டான். அதே போல இங்கேயும் 40 கிராமத்துக்கு மேலே அடிச்சிட்டான். இருக்கிறது ஒரே ஒரு டவுன் தான் மீதமா இருக்கு, எருசலேம். ஏன்னா அங்கே தேவ பிரசன்னம் இருக்குது. அப்போ அந்த அசிரியன் மன்னன் செனாகரிப்பு இவங்களை எருசலேமை பிடிக்க வர்றான். ஆனால் தேவ பிரசன்னத்தோடு மக்கள் தேவனை தேடும்போது அவன் திரும்பி போய் விடுகிறான், அவன் அழிந்து போய் விடுகிறான். மிரட்டல் உருட்டல் மத்தியிலே தேவன் எவ்வாறு தன் மக்களை மீட்க வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆம், தேவன் தன் மக்களில் வாழ்வில் குறுக்கீடு செய்வது போல் தன் மக்கள் அவர் தன் பக்கம் வரணும், அவர்களை இழுத்துக்கொள்ள அவர் முயற்சிக்கிறார். இன்றும் அவரது குரல் கேட்டு அவரது அன்பிலை இணைந்திட, அவரது வல்லமையால் உலகை அசைத்திட நாம் செல்வோம் என்றாது 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமையர் 13:11-15 வரை. ஆம், அகஸ்தின் புனிதமாக மாறுவதற்கு இந்த வசனம்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டதாம். குரல் கேட்டார், எடுத்து வாசி இந்த பகுதியை. என்ன? கிறிஸ்து ஒளியை பெற நாம் தவிர்க்க வேண்டியவை என்ன? இந்த உலகத்தில் களியாட்டம், கவலைகள், வேதனைகள் என்று உலக மனிதனாக ஆகிவிடாதே. இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட்டை வச்சு தான் அழகை எத்தனையோ பேர் அழிக்கிறான். ஆனால் நாம் விழித்திருந்து 13வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, டோன்ட் கிவ் சான்ஸ் ஃபார் த எனிமி. அழகை நம்மை அழிக்க நாம் அவனுக்கு அவகாசம் கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக 13:15 சொல்லுது, நாம் இயேசுவை தரித்து கொள்ளணும். கண்களை மூடி ஜெபித்துக் கொள்வோம். எங்களை அன்பு செய்து பாதுகாத்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள பிதாவை, இந்த திருவருகை காலத்தை எங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறீரே. நாங்களும் நோவாவை போல இந்த உலகத்து மனிதர்களாக எதை சாப்பிடுவது, எதை எதை உண்பது என்ற காரியங்களை எங்களை இழந்து விடாமல், ஆண்டவரை, எங்களை தேடி வரும் நீர் எங்களை வாழ வைக்க உமது வல்லமையால் நிரப்ப வருகிறீர். உம்மோடு சேர்ந்து இந்த உலகத்தை உய்விக்க வருகிறீர் என்ற சத்தியத்தை உணர்ந்து உம்மை நாங்கள் தரித்து கொள்ள கிருபை தாரும். அப்பா, எசேயாஸ்க்கு நீர் கற்றுக் கொடுத்தீரே, அதே போல நாங்களும் எப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும்
அதை பற்றி கலங்காமல் நாங்கள் எங்களது கண்களை உன்மீது வைக்கும்போது நீர் குறுக்கிட்டு எல்லா தீங்குகளையும் அழித்து போடுவீர். அது மட்டுமல்ல, உமது வல்லமையை உலகிற்கு காண்பிக்கும் பாத்திரங்களாக மாற்றுவேர். அப்பா, இன்று இந்திய தேசம், தமிழ்நாடு தேவ வல்லமையை காண்பிக்கும் பிள்ளைகளை, தேவனுக்காக தன்னையே பலியாக்கி நான் மறைக்கப்படணும், தேவனது அரசு வரணும், அவரது மகிமை காணப்படும் என்று தவிக்கின்ற பிள்ளைகளை உருவாக்கும் ராஜா. உமது நாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவரை, இன்றைய 2வது வசனத்தில் சொன்னீரே, தேவனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள், அவன் நம்மிலே அழிப்பதற்கு ஒன்றும், தேவனுக்கும் நமக்கு மத்தியிலே ஒன்றும் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கன்னு சொன்னீரே. தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும். வாரும் சுவாமி, வாரும். உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மாரநாத்தா, ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும். உமது வல்லமையின் பிரசனத்தால் மூடிக்கணும். உன் நாமம் மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.